பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கிறீங்க, சமாதானமா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை எங்கே போனாலும் வந்தாலும் எங்கே செய்கிற வேலைகளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்று கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதற்கு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காட்டையும் கடலையும் அதிட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் என்ன பண்றாரு, சமுத்திரத்தில் போய் கொண்டிருக்கிறார் படகுல. அப்போ ஒரு காற்று வருது. அந்த காற்று வரும்போது இந்த சீஷர்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. பயப்படும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்றாரு. ஆனா அவங்க பயப்படுறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த காட்டையும் கடலையும் வேணா அதிட்டினார். அவ்வளவுதான். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அது காற்று கடல் அது என்ன ஆச்சு, மிகுந்த அப்படி அமைதி ஆயிடுச்சு. அந்த காற்று நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் இந்த காலை வேளையில ஏதாவது உங்க வாழ்க்கையில காற்று இருக்குதா? கடல்ல மூழ்கி போகிற மாதிரி ஏதாவது உங்க காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? நினைச்சு பாருங்க. பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இது நடக்குமோ நடக்காதோன்னு அப்படின்னு இருக்கிறீங்களா? இது ஆகுமோ ஆகாதோன்னு நினைக்கிறீங்களா? இனிமே அவ்வளவுதான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உன்னோட இருக்கும்போது, இந்த உலகத்தை உருவாக்கினது நானு, இந்த பூமி உருவாக்கினது நானு, ஒன்னு உருவாக்கினது நான் உங்களோட இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அற்ப விசுவாசம் அவிசுவாசமா இருக்காதீங்க. விசுவாசத்தோட இருங்க. என் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கடன் இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, விரோதிகள் உங்களை மேலே வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, சங்கீத 91 சொல்றாரு பாருங்க, வலது பக்கம் 1000 பேரும் இடது பக்கம் 10,000 பேர் இருந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதே உனக்கு கூடாரம் மண்ணுங்காது, உனக்கு கால் கல்லுக்கு உழாதபடி நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி வாக்கு தத்துவம் கொடுக்கிற தேவன். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவரோட பாதபடி அவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் உங்களோட இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அது எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி. அற்ப விசுவாசமா இருக்காதீங்க, அவிசுவாசமா இருக்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவருக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? அறிக்கை செய்யுங்க. தாவீது சொன்னது போல அறிக்கை செய்யுங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 89:8-9 படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யாரு? இந்த உலகம் உங்களது, இந்த பூமி உங்களது, நாங்க உங்க பிள்ளைங்க. உங்களால ஆகாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? எல்லாமே உங்களால நடுக்கம் ஆண்டவரே. உங்களை போல வல்லமையுள்ள தேவன் யாரும் இல்லைன்னு சொல்லி தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லணும். உங்களை போல வல்லமையுள்ள தேவன் யார் ஆண்டவரே? இது மாதிரி என் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, கர்த்தாவே உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏதாவது பின்னி சொன்னீங்க செஞ்சிருக்காங்களா? மாயமந்திரம் அவர் சொல்றாரு இல்லையே, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ராவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதே, உனக்கு விரோதமா எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமே போகும்னு சொல்லி இருக்கிறார். அந்த வாசனங்கள் எல்லாம் சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. அவர் பாதத்துல அமருங்க. இல்ல முடியல, உபாசம் இருந்து 1 நாள் 2 நாள் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கையில எல்லாமே ஆகுங்க. அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான தேவனே, ஸ்தோத்திர சுவாமி, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவர் நீர் கர்த்தாவே இறங்கணும் ராஜா. அந்த குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைங்களுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் கர்த்தாவே இருக்கிறதோ எனக்கு தெரியாது, என் தேவன் நீர் பார்க்கிறீர் ஆண்டவர். எதற்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ என்ன தடை இருக்கிறதோ தெரியாது தேவன். அந்த தடைகள் எல்லாம் வடிக்கிற தேவன் நீர் சுவாமி. உங்களால மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல அப்பா, உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருண்டு? எங்கே போவாங்க அவங்க பிள்ளைங்க? தேவன் கர்த்தாவை நீர் மன்னிக்கிற தேவன் சுவாமி. மன்னித்து அவங்க குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.